ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் 2x2 ஒரு பெரிய கோழி குஞ்சு பிவிசி பைப் வச்சு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோழி குண்டு செய்ய ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேடு, ஒரு சைஸுக்கு ஏற்ற ஆணி, அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர், ஸ்க்ரூவு, அப்புறம் போல்ட்டு, நெட்டு, 2 டீ வேணும். 5/4 இன்ச்சு இது வந்து ஒரே ஒரு இது செய்யறதுக்கு. முதல்ல இந்த சைடில் 2 ஜாயிண்ட் இருக்கும், அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவுலையும், இன்னொன்று அந்த டீக்கு பின்னாடி இருக்க ஓட்டை நடுவுலையும் ஓட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போல் நெட்டை வந்து அந்த நடுவில் போட்டுக்கிறீங்களே அந்த வாய்க்கு ஸ்ட்ரைட்டாக அது எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நான் விட்ற மாதிரி அந்த பைப்பில் விட்டு இது கூட விட்டு ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. லைட்டாக கொஞ்சமாக பண்ணுங்கள், பைப்புக்கு நடுவில் கேப் இருக்க மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு வாஷரும் அந்த போல் நெட்டும் போட கரெக்டாக இருக்கும். முதல்ல வாஷர் போட்டுக்கோங்க உள்ளே, அப்புறம் போல்ட் நெட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோ முடிஞ்ச அளவு நம்ம அதை நல்லா டைட் பண்ணிக்கின்னு நல்லா செம்ம டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. இதுதான் ஒரு பீஸு. இது மாதிரி நம்மளுக்கு 16 பீஸ் வேணும். எனக்கு இந்த மொத்தமாக செய்ய 32 டீ தேவைப்படுது. 32 பீஸ் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும். இதுதான் நம்மளோட பிளானு. இது கீழ் பாட்டம், அதே மாதிரி மேலே வரும். நடுவில் இருக்கிறதெல்லாம் ஹைட்டு. முதல்ல ஒரு பைப்பை இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணும்னா 30 இன்ச்சஸ் வேணும். 30 இன்ச்சஸ் எடை. இந்த சேர்த்தோடு தான் ஹைட்டு வரணும். நம்ம பைப் மட்டும் தனியாக எடுக்கக்கூடாது. சேர்த்துட்டு எவ்வளோ ஆகுதுன்னா 29 இருக்குது. கொஞ்சம் நைட்டாக நவுத்துங்கன்னா 30 வரணும். 30 சைஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 30 வச்சு 30 எடுத்துக்கினீங்கன்னா கரெக்டான அளவு. அப்போ 29 கட் பண்ணணும். அந்த பைப்பு ஜாயிண்ட் வருதுல்ல, அது வரையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். 29 அந்த ரேஞ்சில் வருது. அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்மளுக்கு 4 பீஸ் வேணும். இது கரெக்டாக இருக்குது. போட்டு ஒரு வாட்டி 2 சைடும் ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சைஸு 30 வருது கரெக்டாக. இந்த மாதிரி நம்மளுக்கு 4 பீஸ் வேணும் 30 இன்ச்சஸில். அடுத்தது இன்னொன்று செய்ய அதே மாதிரி ஒரு சைஸை ஃபிக்ஸ் பண்ணி 24 இன்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து 24 எடுத்துருக்கேன். அப்போ 22 கட் பண்ணணும். கட் பண்ணிக்கோங்க. பண்ணி இது பண்ணோன்னே இது மாதிரியும் நம்மளுக்கு 4 பீஸ் வேணும். இதே அளவு சேமாக ஈக்குவல் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்மளுக்கு 4 பீஸ் வேணும். ஹைட்டுக்கும் இதே 24 இன்ச் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 4 பீஸ். அப்போ மொத்தமாக 8 பீஸ் வேணும். இதுக்கு 8 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க பாருங்க. நான் பிளான் காமிச்சல, அந்த பிளானே கீழே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் பைப் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த சென்ட்ரு பைப் வரணும். அதுக்கு வந்து ஈக்குவலான அளவு. நம்ம ஹைட்டு வந்து 24 இன்ச்சு வச்சுருக்கோம். ஹைட்டு 24 வச்சுருக்கோம். பிரெத்தும் 24 வச்சுருக்கோம். லென்த்து வந்து 30 வச்சுருக்கோம். எனக்கு ஏற்ற அளவு மாதிரி. இந்த வேறுங்க கீழே வர மாதிரி வச்சுருங்க, இதை மேலே போகிற மாதிரி வச்சுருங்க. இதுதான் நம்மளோட ஃப்ரேம். கீழே வரணும், மேலே வரணும். அதே மாதிரி அந்த சைடும் போட்டிருக்கேன், இந்த சைடும் போட்டிருக்கேன். இதில் 5 செட் பண்ணியிருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி தான் போட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்து பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பார்த்தா தான் இது கரெக்டாக இருக்கும். அடுத்த நாள் காலை இங்கே வந்து இப்போ இந்த சென்ட்ரு பைப் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நாள் காலைல ஆயிடுச்சு. நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறேன். நடுவில் வந்து அந்த 4-வே பைப்புன்னு கேளுங்க, அது தருவாங்க. அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மேலேயும் போட்டிருக்கேன், கீழேயும் போட்டிருக்கேன். அதுவும் சென்ட்ரு பார்த்து தான் கட் பண்ணணும். கரெக்டாக கட் பண்ணி போட்டுருங்க. இது கீழே இந்த சென்டரோடு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க.
இதுதான் நம்மளோட மொத்தமான ஃப்ரேம். இது கீழே போட்டிருக்கேன், இது மேலே போட்டிருக்கேன். ஏன்னா இது கரெக்டாக போடணும், அது தப்பாக போட்டால் போய்ட்டு அதுக்கு தான் இத்தனை வாட்டி காமிக்கிறோம். இதுதான் நம்மளோட மொத்தமான ஃப்ரேம். இதுக்கப்புறம் நெட்டு போட வேண்டியதுதான். நெட்டு வந்து என் பாக்ஸ் அளவு எவ்வளோ சைஸ் எடுத்துருக்கான் பாருங்கள். இந்த சைஸ் அளவுக்கு நெட்டு வாங்கிக்கோங்க. இது க்ரீன் கலர்லேயும் வாங்கலாம், சில்வர் கலர்லேயும் வாங்கினா. நான் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் க்ரீன் கலர் வாங்கிக்கினேன். இதை நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக கூண்டு ரெடி ஆகிடும். இது தூக்கி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண இது மாதிரி சின்ன சின்னதாக கம்மி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போது போட்டுட்டு கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இதோ இந்த கையில் நான் வச்சுருக்கிறது தான் கட்டரு. இதை போட்டு பைப்பில் கரெக்டாக விடுத்து முடிக்க விட்ருங்க. முடிக்க விட்ருங்க. கீழே வந்து நான் கேப் விடணும். அதுக்கு வந்து நம்ம பைப் ஏற்றணும். கீழே வந்து ஒரு 2-3 இன்ச்சு இப்போ கீழே பைப் வச்சு கட் பண்ணிக்கினீங்கன்னா கீழே கேப் வந்துடும். அப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணலாம் ஈஸியாகிடும். இதே மாதிரி எல்லா சைடும் போட்டு ஸ்க்ரூ கம்பி சுற்றிடுங்க. கொஞ்சம் டைட்டாக கம்பி சுற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் கூண்டு கொஞ்சம் நெட்டு நிறைய வாங்காமல் கொஞ்சம் கரெக்டாக வாங்கும். நெட்டு பாருங்கள், நெட்டு ஃபுல்லாக ஃப்ரேமில் போட்டோன்னே இப்படி தான் இருக்கும் கூண்டு. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்லேருந்து கீழே ஒரு 2-3 இன்ச்சு கேப் விட்ருக்கேன். கதவுக்கு வந்து வெள்ளை ஃப்ரேம் எடுத்து 8 எல்லுங்க. 8 எல் வந்து உங்களுக்கு ஓட்டைக்கு அந்த கேப்புக்கு ஏற்ற அளவு கட் பண்ணி அந்த நெட்டை கட் பண்ணி தனியாக வச்சுருங்க. அப்புறம் வெள்ளை ஃப்ரேம் உங்களுக்கு ஏற்ற அளவு. அப்புறம் அந்த ஃப்ரேம் உள்ளே போகிற மாதிரி ஒரு பைப் வச்சு பண்ணிவிடுங்க. உள்ளே ஃப்ரேம் அதில் நீங்கள் கட் பண்ண நெட்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ரேமு இதையும் டேகு அந்த சர்ணா ஸ்டோர்ஸில் தருவாங்களா, அந்த டேகு போட்டு கட்டிடுங்க. அந்த வாசக்கால் சொல்லுவாங்க, அதை வந்து அந்த உள்ளே இருக்க ஃப்ரேமோட பைப்புலேயும் இந்த கதவு மாதிரி இருக்கிறது வந்து இந்த வாசக்கால்லையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இருங்க கிட்ட எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அது உள்ளே இந்த கதவு மூடுறது வந்து உள்ளே போகாமல் இருக்க எக்ஸ்ட்ரா பைப். மொத்தம் அந்த இடத்துல 3 பைப் வருது. ஒரு ஃப்ரேம் பைப்பு, ஒரு வாசக்கால் பைப்பு, இப்போ எக்ஸ்ட்ரா பைப் போட்டிங்கன்னா உள்ளே போகாது. இதுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பூட்டு கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம கிரவுண்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அந்த கதவு மட்டும் நீங்கள் எந்த அளவு வேணால் எடுத்துக்கலாம். அது எந்த அளவு வேணால் எடுத்துக்கோங்க. அந்த இதெல்லாம் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா கையெலாம் கொஞ்சம் கீறும். அதே மாதிரி இந்த கூண்டெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. ஏன்னா பிவிசி பைப்பு கொஞ்சம் வீக்காகவும் இருக்கும், ஒரு 2 பைப்பு. அதால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. கதவு மட்டும் நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணி வீடியோ ரிப்பீட் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்போ பாருங்கள், இங்கே கூண்டு கதவுக்கு வந்து நாங்கள் பேட்லாக் போட்டிருக்கோம். அந்த பேட்லாக் வந்து கட்டுக்கம்பி வந்து முடிக்கிருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கம் வந்து மூடுறதுக்கான இது போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பூட்டம் அதுக்கு வாங்கிட்டோம். அது வந்து இப்போ லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இதுக்கான சாவி. இந்த கூண்டில் வந்து ஸ்வீட் பாக்ஸில் தண்ணி இன்னும் சாப்பாடு வச்சுருக்கேன். 10 கோழி மேலே விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.